ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். எழுத்துப்பாணியில் விநாயகரோட தொடர்பு. கணபதி வருது இல்லையா, அதை தொட்டு நான் இன்றைக்கி விநாயகரை பற்றி எடுக்கிறேன். நம்ம போடுற பிள்ளையார் சுழி ஒரு சின்ன எழுத்து மூலமாக விக்னேஸ்வரரை காட்டுறது. நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போட்டுட்டு தான் எழுத ஆரம்பிக்கிறோம். அதுதான் அது. பழைய காலத்து சூடியெல்லாம் பார்த்தாக்கா அதில் ஆரம்பத்தில் கணாதிபதையே நமக அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன காரியம் செய்யணுன்னாலும் முதல்ல யாரை கூப்பிடுறோம், நம்ம கணபதியை தான் கூப்பிடுறோம், அவரை தான் கூப்பிடணும். அவர் நாமத்தை சொல்கிற போது கூட விநாயகர், விக்னேஸ்வரர், வக்கரதுண்டர், ஹேரம்பர், வேறு எந்த பெயரையும் நம்ம போடாமல் கணாதிபதி அப்படின்னு எல்லா சூழலையுமே போட்டிருக்கா. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அநேக அர்த்தத்தில் பாஷா சம்பந்தமாக இருக்குது. கணபதி பரமேஸ்வரனோட பூதகணங்களுக்கெல்லாம் தலைவன். அதனால் கணபதி, கணாதிபதி, கணேசன், கணநாதர் அப்படின்னு அவருக்கு பெயர் வச்சுட்டார். பல சமூகங்களெல்லாம் தலைவர் என்ற அர்த்தத்தில் கணபதியே நமக, கணாதிபதையே நமக அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருக்கா. விநாயகர் பிரணவ ஸ்வரூபம். அந்த பிரணவம் தானே சகல சப்தங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஆதாரம். அவர் பெரிய எழுத்தாளர் கூட. எப்படின்னு கேட்குறீங்களா, லோகத்திலேயே பெரிய புஸ்தகம் எது, எல்லாருக்கும் தெரிஞ்சது மகாபாரதம். அது 1,00,000 கிரந்தம் கொண்ட பாரதம். பஞ்சமோ வேத, 5வது வேதம் அப்படின்னு அதுக்கு பேர். மற்ற 4 வேதங்கள் எழுதார் கிளவி அப்படின்னாக்க எழுதப்படாமல் காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கிறது. ரட்சிக்கப்பட வேண்டியது அது வேத. என்ன பண்ணினார் வேதவியாசர், வேதவியாசர் பகவான் சொல்ல சொல்ல சாக்ஷாத் மகா கணபதி தான் மேரு சிகரத்தில் உட்கார்ந்துட்டு எழுதினார். அதனால் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். அவர் தன் தந்தத்தையே உடைச்சு அதை எழுத்தாணியாக வச்சுட்டு எழுதினார். இவர் எழுதுகிற வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல வியாசரால். வியாசர் என்ன பண்ணினார், பாரத குட்டு அப்படின்னாக்க சிக்கலான ஸ்லோகங்களை அங்கங்கே சொல்லி இவரை கொஞ்சம் யோஜனையில் பண்ண வச்சு எழுத வைக்கணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி பண்ணினார். அதற்குள்ளே அவர் சுதாரிச்சுட்டு மேலே சொல்ல ஆரம்பிச்சுடுவார். பிள்ளையாருக்கும் தலையில் குட்டிக்கிறோம். வியாசரே பிள்ளையாருக்கு பாரதத்தில் குட்டு வச்சார். குட்டு அப்படின்னாக்க ரகசியம்னு அர்த்தம். சில ரகசியங்களை பிள்ளையார்கிட்ட சொன்னாக்கா அவர் என்ன பண்ணுவாரான், உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவார். மர்மமான புதிர், பிள்ளையாருக்கே கொஞ்சம் புதிராக வியாசர் பண்ணின ஸ்லோகங்களுக்குத்தான் பாரத குட்டுன்னு பேரும். பாரத குட்டுக்களில் ஒன்றில் சுவையான விளக்கம், கவி சாத்துரியம், கொட்டிக்கொள்வது, தோப்புக்கரணம் போடுறது, சிதறு தேங்காய் உடைக்கிறது, எருக்கம்பூ அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுறது, மோதக நைவேத்தியம், இதெல்லாம் கணபதிக்கு ரொம்ப விசேஷம். பிள்ளையார் சுழி போடுற போது பிரதட்சிண கிரமத்தில் தான் கொம்ப ஆரம்பிக்கணும். பார்வதி பரமேஸ்வரரை சர்வ பிரபஞ்சமாக நினச்சி வலம் பழத்தை வாங்கினுட்டார். நாமும் கணபதியை வலம் வந்தால் நமக்கு தேக பலம், புத்தி பலம் கிடைக்கும். கணபதினாலே மகாராஷ்டிரா தான் ஃபேமஸ்ஸு. கணபதி உபாசனா ரொம்ப ஜாஸ்தி மகாராஷ்டிராவில். ஆரம்பத்தில் பிள்ளையார், முடிவில் ஆஞ்சநேயர், இவா 2 பேரையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறா. பம்பாயில் பிள்ளையார் சதுர்த்தின்னா ஒரே அல்லோகலம்தான். பிள்ளையார் வர்றம்போது என்ன பண்ணுவா, கணபதி பப்பா மோரியா அப்படின்னு கரகோஷம் எழுப்பி கணபதியை அழப்பா வாழலாம். மகாராஷ்டிராவில் அஷ்ட விநாயகர் அப்படின்னு 8 பிள்ளையார் க்ஷேத்திரம் இருக்குது. அதில் மயூரேசர் அப்படிங்கிறவர் மோர்காம் க்ஷேத்திரத்தில் இருக்கார். ரொம்ப பிரசித்தி ஜாஸ்தி அவர். மோர்காம் அப்படிங்கிறது மயூர கிராமங்கிறது முன்னாடி இருந்தது. மயூரம் அப்படின்னாக்க தமிழில் மயில். வடக்க மோர் அப்படின்னா
அப்படின்னு சொல்கிறா. பாக்கி என்னென்ன க்ஷேத்திரம் இருக்குது? மயூரேஸ்வர், சித்தி விநாயகர் இருக்கார், பாலேஸ்வர் இருக்கார், ஸ்ரீ துந்தி கணபதி, வரத கணபதி, சிந்தாமணி, கிரிஜாதமர், விக்னேஸ்வர், இந்த மாதிரி 8 கணபதி ரொம்ப பிரசித்தி பெற்றவர். இவாள்லாம் பூனாவில் இருக்கா. முருகனுக்குத்தான் மயில் வாகனம்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். மூஷி வளரவே நினைக்கிற கணபதிக்கும் மயில் வாகனம் உண்டு. அவர் தான் மயூரேஸ்வர். இவர் என்ன பண்ணினார்? காவேரிக்கும் விக்னேஸ்வருக்கும் சம்பந்தம் ஒன்று இருக்குது. என்ன? குடகு தேசத்தில் அகஸ்தியர் கமண்டலத்துக்குள்ளே பொத்தி வச்சுருந்த காவேரியை பிள்ளையார் என்ன பண்ணினார்? காக்கா ரூபத்தில் வந்து மெதுவாக கவுத்து விட்டுட்டு போயிட்டார். லோக உபகாரமாக இருக்கட்டுமே அப்படின்னு புண்ணிய நதியாக ஓட ஆரம்பித்தார். குடகிலேருந்து கர்நாடக தேசத்தை தாண்டி தமிழ்நாடு பாய்ந்த காவேரி கும்பகோணம் தாண்டினதும் ஒரு பிளத்துக்குள் மறைஞ்சுட்டா, ஒரு பூமிக்குள்ளே அது மறைஞ்சுடுத்து. அப்போ ஹேரண்ட்ரின்ற மகரிஷி என்ன பண்ணினார்? பரம கருணையோடு தன்னையே பலி கொடுத்துட்டார். உடனே காவேரி பிளத்துக்குள்ளேருந்து பொங்கி வெளியே வந்து பிள்ளையார் க்ஷேத்திரத்தை பிரதட்சமாக வலப்பக்கமாக சுழிச்சுண்டு மேலே ஓட ஆரம்பித்தா. தலைக்காவேரியில் கண்ணங்கரேர்னு காக்காயாக வந்த அவர் இப்போ வெள்ளவெளேர்னு காட்சி தரார். பிரபஸ்ரூப வக்கரதுண்டம் என்றபடியே இங்கேயே இன்னொரு மூர்த்தி பலம் புரியா அருள் புரிச்சுன்னு இருக்கார். நன்றி, வணக்கம்.